லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன் வயித்துல இருக்கிறது குழந்தை இல்ல, வரம். இப்ப நீ உன் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ண நினைக்கிறது உன் உடம்ப வருத்திக்கிறது. உன் குழந்தைய நீயே வேண்டான்னு சொல்ற மாதிரி. இல்ல டாக்டர், ஃபிட்னஸ்ல ப்ரூவ் பண்ணாதான் என் ஹஸ்பண்ட காப்பாத்த முடியும். ஆனா அதனால என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதேதான் நானும் சொல்றேன், வேண்டாம். இல்ல டாக்டர், இத்தனை வருஷம் கழிச்சு வரவன் என் அமுல் பேபிய கைவிட்டுற மாட்டான். ஏன்னா இவ என்னோட வரும். கண்ணா, இப்ப நான் போனாதான் அப்பாவை காப்பாத்த முடியும். ஆனா அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? சத்யா, என்ன பண்ற? நீ டெஸ்டுக்கு போகாத, அதுதான் குழந்தைக்கு நல்லது. நீங்க வேணான்னு சொல்றீங்க, ஆனா என் பையன் போன்னு சொல்றான். போய் அப்பாவை காப்பாத்த சொல்றான். நான் அமுல் பேபியை மட்டும் இல்ல, இவனையும் சேர்த்து காப்பாத்துவேன். டாக்டர், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா ப்ளீஸ்? நான் கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சா என்ன பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க. ப்ளீஸ் இத பத்தி எதுவும் சொல்லிராதீங்க ப்ளீஸ். ஒரு டாக்டரா நீ எடுத்த முடிவை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா ஒரு நல்ல மனைவியா, நல்ல அம்மாவா இருக்கணும்னு நீ நினைக்கிற. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா பி கேர்ஃபுல். கவலைப்படாதீங்க டாக்டர், இது என் அமுல் பேபிக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட். இவனுக்கு எதுவுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். ஒரே நாள்ல இத்தனை டெஸ்ட் ஜெயிக்க நினைச்சா இப்படித்தான். இனி உன்னால ஓடவே முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்ல சார், என்னால ஓட முடியும். நீ நடக்கிறதே கஷ்டம், இதுல எப்படி ஓடுவ? போ போ. ஒரு நிமிஷம் பொறுங்க சார். சத்யா, ஆர் யூ வெல்? எஸ் சார். சத்யாவோடது பிரேவ் ஹார்ட் சார். நினைச்சதை அடைஞ்சே தீருவாங்க. நாம டெஸ்ட் வைப்போம். குட்டி அமுல் பேபி, நீ சொன்னதுனால தான் நான் ஓடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடுவோம், சரியா? கர்ப்ப பைய கெட்டியா புடிச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டுறாதன்னு. ரெடியாமா? எஸ் சார். சத்யா ஜெயிச்சிட்டாங்க. இதுலயே ரெக்கார்ட் சார்.
பேபி, நம்ம ஜெயிச்சிட்டோம். தேங்க்ஸ்டா செல்லம். வாழ்த்துக்கள் சத்யா. தேங்க்ஸ் சார். பல தடைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கணுங்கிற உன்னோட மன தைரியம் பெண்களுக்கெல்லாம் ஒரு ஊக்க சக்திமா. நீ ப்ரூவ் பண்ணிட்ட சத்யா. ரிசல்ட் என்னன்னு சொல்றதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நாங்க ரெடி பண்ணிட்டு வர்றோம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓகே சார். குட்டி அமுல் பேபி, நீ உருவான நேரம் இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நாங்க எதிர்பார்த்ததை விட நீ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்ட சத்யா. 3 நாள் டெஸ்ட ஒரே நாள்ல பண்ண உன்னோட கட்ஸ் வேற லெவல் சத்யா. தேங்க்ஸ் மேடம். உண்மையிலேயே நீ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல gift சத்யா. உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. சோ இந்த செகண்டே உன்னோட டெர்மினேஷன் நாங்க ரத்து பண்றோம். தேங்க்ஸ் சார். You are now Sub-Inspector of Police. தேங்க்ஸ் சார். All the best, ma. தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ சார். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி சார். வரமா. அமுல் பேபி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் போலீஸ் யூனிஃபார்மோட உன்னை பார்க்க வர போறேன். அதுவும் ஒரு குட்டி அமுல் பேபி உருவாயிருக்கான்னு உன்கிட்ட ஆசையா சொல்ல போறேன். உன்னை வெளியே கொண்டு வர வேலையை தான் நான் முதல்ல பார்க்கணும். ரோடி பேபி டெஸ்ட்லாம் முடிஞ்சிருக்கும். நான் ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சா ரோடி பேபி பாவம் ஷாக் ஆயிடுவா, அப்படியே தவிச்சு போயிடுவா. தம்பி தம்பி, சொல்லுங்க சார். உன்னை பார்க்க எஸ்ஐ சத்யா வந்திருக்காங்கப்பா. இது ரொம்ப டேஞ்சர். இங்க பாருங்க, எஸ்ஐ ஆகிற கனவை இதோட மறந்துங்க. இந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேன்னு நீ என்ன முழுசா நம்புறல்ல? கண்டிப்பா ஜெயிப்பேன். திரும்ப கெத்தா மாசா ஸ்டைலா அதே யூனிஃபார்ம் போட்டு வருவேன். ரோடி பேபி, கேப்பை போட.
உன்னை மறுபடியும் எஸ்ஐயை பார்க்கறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் முன்னாடி மறுபடியும் காக்கி யூனிஃபார்ம்ல நிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா நான் போலீஸாய் வரும்போது நீ இப்படி கைதியாவா இருக்கணும்? ஏன் அமுல் பேபி இப்படி பண்ண? உன்னை இப்படி குற்றவாளியா பாக்குறதுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் வந்தேன். உன்னை விட எனக்கு இந்த பதவிதான் முக்கியமா? ஏன் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல? என் ரவுடி பேபி தோக்கக்கூடாது. நீ ப்ரூவ் பண்ணி எஸ்ஐயா வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். போ அமுல் பேபி, உன் மேல எனக்கு கோவம். ரவுடி பேபி, ரவுடி பேபி, இங்க பாரு. எனக்கு என்ன கவலை? என்னை காப்பாத்துறதுக்கு என் ரவுடி பேபி இருக்கா. ஆமா, டெஸ்ட் 3 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு எப்படி நீ எஸ்ஏ ஆன? நான் ஒரே நாள்ல ப்ரூவ் பண்றேன்னு பெர்மிஷன் வாங்கினேன். அப்ப நீ அடிச்சு தூள் கல்பிட்டியா? அது மட்டும் இல்ல, அதை விட ஒரு ஸ்பெஷலான டெஸ்ட்லயும் ஜெயிச்சிட்டேன். ஸ்பெஷலா? அது என்ன? இல்ல இல்ல, அது வந்து இன்னைக்கே எஸ்ஐயா வந்துட்டல, அத சொன்னேன். ஓ, நான் கர்ப்பமா இருக்கிறது உனக்கு இப்போ தெரிய வேணாம் அமுல் பேபி. நம்ம லைஃபோட பெரிய பொக்கிஷமே நம்மளோட குழந்தை தான். வாரிசு உருவாயிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஜெயில் சரியான இடம் கிடையாது. முதல்ல நீ வெளியே வரணும். ரவுடி பேபி, என்ன யோசிக்கிற? நான் எஸ்ஐ ஆயிட்டேன்ல, அடுத்து உன்னை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க போறேன். கஜேந்திரனும் ரோஹனும் கண்ணாயிரத்தை கொன்னுட்டு நம்ம மேலேயே பழிய போட பிளான் பண்ணிருக்காங்களா? நான் சும்மாவே ஆடுவேன். இதுல மோளம் வேற அடிக்கிறாங்க. இனி பேயாட்டம் ஆட போறேன். கவலைப்படாத அமுல் பேபி, இந்த கேஸை நான் உடைக்கிறேன். கண்ணாயிரம் கொலைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நிரூபிக்க போறேன். இன்னும் 1 ஹவர்ல நீ வெளியே இருப்ப. போயிட்டு வந்து உன்னை ராஜா மாதிரி நான் கூட்டிட்டு போறேன். இது சத்யாவோட சபதம். நான் வரேன். சொல்லுமா சத்யா, நல்லா இருக்கியா? போலீஸ் ஆனதுன்னு நீ எங்களெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ஆனா சூழ்நிலை உங்களை நினைக்க வச்சிருச்சு ஜட்ஜப்பா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஜட்ஜப்பா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்பா கிட்ட போய் என்ன உதவி எதுவேன்னு கேட்டுக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒரு கொலை கேஸ்ல பிரபு ஜெயில இருக்காரு ஜட்ஜப்பா. என்னம்மா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இந்த கொலை கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக அவசர அவசரமா ஜோடிச்சிருக்காங்க. என்ன காப்பாத்துறதுக்காக அமுல் பேபி சரண்டர் ஆயிருக்கான். இப்போ நான் அவனை காப்பாத்தணும். நீங்க உடனே ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அசம்பிள் பண்ண முடியுமா ஜட்ஜப்பா? பிரபு கேஸை நான் எடுத்துக்கிறேம்மா. தேங்க்ஸ்பா. நீங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர காரணமா இருந்தவன் நானு. என் கண்ணு முன்னால உங்களை நான் பிரிய விட மாட்டேன். பிரபு கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும்
எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துருமா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சச்சப்பா. சரிம்மா. கவுன்சிலர் மேல புகார் கொடுக்க வந்த என் மேலேயே கேஸ் போடுறீங்களா? இது என்ன நியாயம்? யோ, அவரு 50,000 ரூபாய் கொடுத்தாரு, அதான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ 50,001 ரூபா கொடு, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். எஸ்ஐ ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. சாமி இருந்தா தான் அது கோவில், இல்லைன்னா அது குட்டிச்சவரு. சத்யா மேடம் இருந்தப்போ இந்த ஸ்டேஷன் எப்படி கெத்தா இருந்துச்சு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? அப்ப போய் பிச்சை எடு. ரொம்ப ஆடாதீங்க, உங்களை அடக்க ஆண்டவன் ஒருத்தரை அனுப்புவான். உனக்கு அவ்வளவு கொழுப்பாயிடுச்சா? பெரியவர் மேல கைய வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வச்சா என்னையா கிழிச்சிருவியா? ஆஹா, கிழிச்சிருவாங்க. யாரியா? எங்க சத்யா மேடம் தான். சரி, நான் இப்ப உன்னை அடிக்கிறேன், வந்து கிழிக்க சொல்லு. சார் ஆல்ரெடி வந்துட்டாங்க சார். என்னையா வந்துட்டாங்க? எங்கேயா வந்துட்டாங்க? அக்கட சூடு. நீ எப்படி இங்க? ஏய், மரியாதை. நீங்க எப்படி இங்க? எஸ்ஐ H1 வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் எஸ்ஐ. எஸ் மேடம். வெல்கம் மேடம். சிங்கம் ரிட்டர்ன்ஸ் சார். என்னப்பா நீ இந்த ஃபேக்ஸ் வாட்ஸ்அப் இதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்கதே இல்லையா? எத்து பாரு ராஜா. என்ன வெயிட்டிங் லிஸ்டா வச்சிட்டாங்களா? ஆப்பு வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப அதே எஸ்ஐயா வந்து நிக்கிறேன் பாத்தியா? அதான் சத்தியம். ரவுடி போலீஸ் சத்யா. என்னை எத்தனை ஆயிரம் அடிக்குள்ள கொன்னு புதைச்சு வச்சாலும் பூமியை பொளந்துட்டு வெளியே வரும். என்னை பத்தி தெரிஞ்சும் நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்கெட்ச் போடுறியா? ஸ்கெட்ச் வேலங்கோட ட்ரைபுனல் ஆபீஸ்க்கு வேற வரியா? அது வந்து உங்க மேல ஒரு கொலை கேஸ். அடிங்க. இவர் பெரிய ஸ்காட்லாந்து போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்தவரு. அப்படியே குற்றவாளியா வலை போட்டு புடிச்சிருவாராம. மேடம் ஸ்காட்லாண்டால இல்ல மேடம், அவரு எம்எல்ஏ கிட்ட ட்ரைனிங் எடுத்தவரு. ஹலோ, நான் அங்க முறைகிறேன். அந்த எம்எல்ஏ சொல்றதெல்லாம் கேட்டுன்னு தானே இந்த ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற. முதல்ல என் பசங்களை தூக்குன, அப்புறம் ஊட்ட இடிக்க வந்த, இப்போ எம்எல்ஏ கொலை பழி போடுறல்ல. யூனிஃபார்ம்ல இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்ல ஒரு பெரியவர்னு கூட பார்க்காம கையோங்கிறியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பெரியவரே, இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு போங்க, கவுன்சிலரை கதற விட்டுறேன்.
ரொம்ப நன்றிம்மா. நான் பிச்சை எடுக்கணுமா? நீ போய் பிச்சை எடு. நான் வரமா. ரைட்டா? எஸ் மேடம். சார் அமுல் பேபி மேல போய் கேஸ் போட்டார்ல, அதோட ஃபைல் எடுங்க. டன் மேடம். ஏட்டு ஜீப் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் முன்னாள் எஸ்ஐ, என்ன நின்று இருக்கிறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, காத்தோட்டம். உங்க முதலாளிங்க எம்எல்ஏ ஆண்டியும் ரோஹன் ஆண்டியும் போய் சொல்லுங்க, மஜ்லிக்கு போ சத்யா திரும்ப எஸ்ஐயா சார்ஜ் எடுத்துட்டா இனிமே அவ ஆட்டம் அதகாலமா இருக்கும். உங்களை தேடி அவ வந்து நேருறான்னு சொல்லு. சொல்லுங்க ரவி சார். சார் ஒரு பேட் நியூஸ். என்ன? சத்யா எஸ்ஐ ஆயிட்டா. சத்யா இதே ஸ்டேஷன்ல வந்து சார்ஜ் எடுத்துட்டா. நேர ஸ்டேஷனுக்கே வந்து என்ன மிரட்டா. பிரபுவுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டையே அசம்பிள் பண்ணிருக்கா. உங்களையும் எம்எல்ஏயும் ஒரு கை பார்க்கறேன்னு மிரட்டா. ரோஹன், என்னாச்சு? அந்த சத்யா மறுபடியும் எஸ்ஐ ஆயிட்டா.